நீங்கள் எல்லா சீனையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த 4-5 லேயரில் வந்து எல்லாத்து மேலேயும் அவர் கவனமாக இருக்கும். அதில் ஒருத்தர் கூட ஒரு எக்ஸ்பிரஷன் கூடுதலாவோ தேவையில்லாத ஒன்றோ இல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டோ அப்படி இருந்தால் உடனே அனுப்பிடுவார். அது மாதிரி மொத்த கண்ட்ரோலும் இருக்கும் அந்த இதில். ரெண்டாவது, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முத ஷூட்டிங் வந்து கன்னியாகுமரி போயிருக்கேன். அந்த அந்த அடி வாங்கினதுக்கப்புறம் அந்த ஃபாதர்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, அன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே ரெடியாகி வந்தார். வந்து பார்த்தாரு, அந்த வீட்டு முன்னாடி கிடந்த 2 பெஞ்சு அது வந்து சரியில்லாமல் ஏதோ பார்க்கில் போட்ட மாதிரி ஒரு இரும்பு பெஞ்சு மாதிரி இருந்தது. வீட்டு முன்னாடி கிடக்கும் 2 பெஞ்சு. உடனே அது அவருக்கு செட் ஆகலை, அதை மாற்ற சொல்லிட்டு மரத்தில் செஞ்சாங்க. மரத்தில் செஞ்சு நாங்கள் மத்தியானத்துக்கு மேலே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் அந்த இது ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்த நாளும் பண்ணோம். அப்படி அவர் துல்லியமாக வந்து என்ன பண்ணுவார்னா, எப்படி வந்து கதை மாந்தர்களை வந்து எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி அந்த பொருட்கள், அப்புறம் அதுக்குள்ளே வரக்கூடிய கலரு எல்லாத்த பற்றியும் வந்து அவருக்கு வந்து ஒரு, ஏன்னா இமேஜை அவர் பார்த்துறாரு.